நடிகை ஸ்ருதிகா நாதஸ்வரம் சீரியல் மூலமா பிரபலமானாங்க. இவங்க ஃபாரின் மாப்பிளைய திருமணம் பண்ணி செட்டில் ஆனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சோசியல் மீடியால இவங்களுக்கு 2வது திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. 2வது திருமணம்னா அப்ப இவங்களுக்கு வாகரதாகிடுச்சா, அந்த விஷயம் வெளியிலே தெரியலையே, இந்த 2வது திருமணம் எப்படி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பேசப்பட்டு வருது. அண்ட் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஸ்ருதிகாவே உண்மை என்ன அப்படின்றத அவங்களுடைய சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தியும் மற்றும் ஸ்ருதிகா யார் அவங்கள பத்தின பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ருதிகா அவங்களுடைய ஃபேமிலி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான், பட் மலேசியாவில் செட்டில் ஆன தமிழ் ஃபேமிலி. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் தான். ஜனவரி 22, 1987 ஆண்டு பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயது பார்த்துக்கிட்டிங்கன்னா 37. இவங்க அதுக்கப்புறம் இவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆனாங்க. இவங்களுக்கு ஆக்டிங் அப்படின்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வரணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸா வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு ஒரு ட்ரீமா இருந்திருக்கு. அண்ட் இவங்களும் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்களுடைய அப்பா ஒரு பிசினஸ் மேன். சென்னையில வந்து இவங்க செட்டில் ஆகி ஆக்டிங்காக அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுடைய சிஸ்டர் சுதா அப்படின்றவங்க மீடியாவில் இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா சின்ன சின்ன படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆட் கமர்ஷியல்ஸ் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுடைய அக்கா மூலியமா ஸ்ருதிகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கமர்ஷியல்ஸ், அதுக்கப்புறம் டிவி சீரியல் இந்த மாதிரி ஸ்ருதிகா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கொடுத்தது அப்படின்னா மலர் அப்படின்ற கேரக்டர்ல நாதஸ்வரம் சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2010 இருந்து 15 வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த சீரியல் மூலமா தான் பல வருஷமா கஷ்டப்பட்ட, அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள கஷ்டப்பட்ட ஸ்ருதிகாவுக்கு ஒரு அடையாளமா ஒரு பெரிய ஒரு பிரேக்கா இந்த சீரியல் அமைஞ்சது. இந்த சீரியல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சீரியல்கள், ஒரு சில திரைப்படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. டெலிவிஷன் என்ட்ரி பார்த்துக்கிட்டீங்கன்னா 2007ல அவங்களுக்கு வந்து டெலிவிஷன்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. கலசம், கோகுலத்தில் சீதை, நாதஸ்வரம், மாமியார் தேவை, உறவுகள் சங்கம், வைதேகி, உரிமை, குலதெய்வம், எண்ணினிய தோழியே, கல்யாண பரிசு 2, அழகு, மகராசி, சுந்தரி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்குல ஆ ஒக்கட்டி அடகு அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க மீடியாவில் ஒரு ஆக்ட்ரஸா வரதுக்கு முன்னாடி ஒரு ஹோஸ்டாவும் இருந்திருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இவங்க வந்து ஆங்கரிங் கூட பண்ணிருக்காங்க. அண்ட் பல ரியாலிட்டி ஷோஸ்லயுமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பட் இவங்க பிரைமரியா ஒர்க் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே, அதாவது பிரைமரியா ஒர்க் பண்ண டிவி சேனல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சன் டிவி. அதுலதான் அதிகமா அவங்க வந்து சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. கிண்டர் ஜாய் இது போன்ற அவங்க டிவி ஆட்ஸ்ல கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் மூவிஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அதுல வந்து சின்ன ரோல் ஒன்று நடிச்சிருப்பாங்க. வெனிலா கபடி குழுல கூட ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க. அண்ட் மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி இந்த படத்துல வந்து அவங்க ஹீரோயினாவே நடிச்சிருப்பாங்க. வேங்கை படத்துல தனுஷ்க்கு சிஸ்டர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. பாலு தம்பி மனசுல அப்படின்ற ஒரு படமும் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா யாரிடினி மோகினி அண்ட் ஈரம் இந்த படத்துல சரண்யா மோகனுக்கு அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிங், சினிமா இதுலயே அவங்க வந்து சீரியல்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய கல்யாணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. 30+ இருக்கும் போது தான் அவங்களுடைய திருமணமும் நடந்தது. அவங்களுடைய திருமணம் சனீஷ் அப்படின்றவங்க கூட நடந்தது. இவங்களுடைய திருமணம் ரொம்பவே சூப்பரா கிறிஸ்டின் முறைப்படி 2019ல இவங்களுடைய திருமணம் நடந்தது. இவங்களுடைய ஹஸ்பண்ட் சனீஷ் அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின்ல செட்டில் ஆன ஒருத்தர். அவர் எப்படி பழக்கம் அப்படின்னா இவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸ்ருதிகாவோட சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் சனீஷ் அப்படின்றவர். ஸோ இப்படிதான் மியூச்சுவலா இவங்களுக்குள்ள அறிமுகமாகி அதுக்கப்புறம் இது ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இந்த மேரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ பிரேக் ஆச்சு, எப்போ இவங்களுக்குள்ள வாக்கறதாச்சு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கு. டிவி ஆக்ட்ரஸான கிருத்திகா அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தது. பட் அதை ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி தான் ஸ்ருதிகாவுக்கும் நடந்திருக்கு. இவங்களும் தனக்கு டிவோர்ஸ் ஆனதை யார்கிட்டயுமே, அதாவது சோசியல் மீடியால ஒரு செலிபிரிட்டினா சோசியல் மீடியால எப்படியாவது தெரிஞ்சிடும் இல்லையா, இவங்களுடைய வாக்கறதை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாமலே இருந்திருக்கு. சோ திருமணமாகி செட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. ஒருவேளை ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இருந்து அதுக்கப்புறமா தான் அவங்க மறுபடியும் சீரியல்ல நடிக்க வந்திருப்பாங்க போல. சோ அப்படி இவங்க நடிச்ச சீரியல் தான் மகராசி அப்படின்ற சீரியல். ஆல்ரெடி இதுல வேற ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த சீரியல் விட்டு போகவோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் ஸ்ருதிகா இந்த சீரியலுக்குள்ள வந்தாங்க. இந்த சீரியல்ல இவங்களுக்கு பேர் பண்ணி நடிச்ச நடிகர் தான் ஆரியன். சோ இந்த சீரியல் மூலமா, இந்த மகராசி சீரியல் மூலமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருந்தது.
இவங்களுடைய பேருமே அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்களுடைய பேர் நல்லா இருக்கு, ரியல் லைஃப்லயும் பார்ட்னர் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக் தான் இவங்களுடைய பேருக்கு எப்பவுமே ஒரு கமெண்ட் மாதிரி வந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் உண்மையிலேயே திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஸ்ருதிகாவே தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க அந்த ஒரு லெட்டர் மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஏற்கனவே பிரிஞ்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, ஆரியன் இருக்கார் இல்லையா, அவருக்குமே ஏற்கனவே நிவேதா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் கூட திருமணம் ஆகியிருந்தது. அவருமே பாத்துக்கிட்டீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே திருமணம், அதாவது 2வது திருமணம் பண்ணிக்க இருக்காங்களாம். அவங்க 2 பேரோட லைஃப்லயுமே முன்னாடி நடந்த திருமணம் முறைப்படியாவே விவாகரத்து ஆகியிருக்கு. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய பார்ட்னர்ஸை நாங்கள் விட்டுட்டோம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எங்களுடைய ஃபியூச்சரை மட்டும் தான் நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம். இதனால எந்த ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கால எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 பேருமே எங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண இருக்கோம். அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே, இன்டர்வியூஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லாதது. நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சிருக்கோம், லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதை தான் நாங்கள் நம்புகிறோம். 2 பேருமே அதை எப்பவுமே காப்பாற்றுவோம். எங்களோட ஃபியூச்சர் நல்லா அமையும் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஸோ இது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆரியன் அவர்களும் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல சேம் இதே விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஆரியன் மற்றும் ஸ்ருதிகா அவங்களுக்கு அஃபிஷியலாகவே திருமணம் நடக்க இருக்கு. அதை பற்றின ஃபர்தரான அப்டேட்ஸ் அவங்களே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த 2வது திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஆரியன் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிற நிவேதா அவர்கள் அவங்களுமே ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஹோஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ இவரை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றத இன்னொரு பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேருமே சோஷியல் மீடியாவில் அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கியூட்டான கப்பலா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எப்போ சண்டை வந்து என்ன பிரச்சனை வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. அவங்களுடைய டிவோர்ஸ் இன்னொரு பெரிய ஆச்சரியமா தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கு. ஸோ எது எப்படியோ ஸ்ருதிகா மற்றும் ஆரியன் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த கப்பலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.